நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம அதிகம்னு பேசினாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகமான மாவட்டம். பக்கத்துல கேரளா இருக்குல்ல, அந்த கேரளாவோட தாக்கம் இங்க அதிகமாக இருக்கும். சோ அந்த பகுதிகளில் பெரிய தாக்கம் இருக்கும். இன்னொன்று 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வாக்கள் இருக்கிறது கன்னியாகுமரி தான். நீங்க திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ நம்ம ஒப்பீட்டு அடிப்படையில பார்த்தோம்னா எவ்வளவு வலுவான மீனவர் ஓட்டு வங்கி இருக்காது. கிட்டத்தட்ட கிள்ளியூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 60,000 வாக்கள் இருக்கு. கன்னியாகுமரியில் 30,000 இருக்காங்க. நீங்க விளவங்கோட்டில் இருக்காங்க, பத்மநாபபுரத்துல இருக்காங்க, எல்லா பகுதிகளிலும் இருக்காங்க. 1.5 லட்சம் மீனவர் ஓட்டு வங்கி இருக்கு. நாகர்கோவில் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா ராஜாக்கமங்கலம் துறை இருக்காங்க. சோ அப்ப அந்த ஓட்டு வங்கின்னு மட்டும் நான் பார்க்கல. சிறுபான்மையினர் கணிசமான அளவிற்கு இம்முறை விஜயை ஆதரிக்கக்கூடிய சூழல் தெரிகிறது. அதை தடுப்பதற்கான முயற்சிகள் பண்றாங்க. ஏன்னா திமுக கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, கன்னியாகுமரியில தாக்கம் இருக்குமான்னு கேக்குறீங்க. 3-4 மாவட்டங்களுடைய பொறுப்பாளர் கனிமொழி அவர்கள். அவங்களுக்கு களம் தெரிகிறதுனாலதான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை நியமிக்கிறார். அவங்களுடைய ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர் திமுகவினுடைய. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அண்மையில எம்பி ஆக்குறாங்க. அவர் கடலோடி சமூகத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு கடற்கரை கிராமத்திலும் அவர் எம்பி ஆக்குறதுக்கு நன்றின்னு ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க. பட் அது மட்டுமே போதுமா? கவர்ச்சி, அந்த கவர்ச்சிக்கு முன்பு திமுக அதிமுகவுடைய அரசியல் ஈடு கொடுக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம் தான். குமரி மாவட்டத்திற்கு வருகிற பொழுதும் ஒரு பெருந்தாக்கம் இருக்கும். பெரிய சேதத்தை ஏற்படுத்துவார் விஜய். அது யாருக்குங்கிறத பொறுத்துதான் வெற்றி தோல்விகள் அமைய போகுது அப்படிங்கிறதா கணக்கா இருக்கும் அப்படின்னு